ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய குவாவா ட்ரீ தான் என்னோடய கார்டன் டூரில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த செடியில் இருந்து இந்த மரத்துலேருந்து விழுந்து முளைச்ச இந்த குவாவா ட்ரீயை இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் கைஸ். நல்லா ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சீசன் இப்போதைக்கு இல்லை. குவாவா ட்ரீ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கருவேப்பிலை மரமும் இருக்குது. கைஸ், இது வந்துட்டு பவளமல்லி செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இதை மட்டும் நான் ஏன் நைட்டில் இருக்க வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது வந்து காலையில் இந்த செடியில் ஒரு பூ கூட இருக்காது கைஸ். எல்லாமே விழுந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் நான் நைட்டோடதை எடுத்து போட்டேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கைஸ், இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி மேங்கோ கைஸ். இது நாங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்ச ட்ரீ எவ்வளோ பெருசாக மரமாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அது மேலே முளைச்சிருந்தா கோவக்காய் கொடி மாதிரி வந்து வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளேயே வளர்ந்துருக்கு, நிறைய காயும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரீ வந்துட்டு காய்க்கவே இல்லை, ஏன்னா வந்து இது நாட்டு வெரைட்டினால். ஹைப்ரிட்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கைஸ், இந்த மாங்காய் மரத்து மேலே ஒரு பெரிய கோவக்காய் செடி வந்து முளைச்சிருக்கு. இது நாங்கள் வைக்கவும் இல்லை, தானாக அது முளைச்சிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் இதை பார்த்தது கூட இல்லை. ஆனால் நிறைய வந்துட்டு காய் வச்சுருக்கு கைஸ். இங்கே ஒரு ஃப்ரூட் கூட இருக்குது, ரெட் கலரில் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அதுதான் இதோடய ஃப்ளவர் வந்து செம்ம அழகாக இருக்குது. ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து வருது இதில். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பழுத்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு ஒரு பெரிய லெமன் ட்ரீ எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த ட்ரீ வந்து வச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆனால் ஒரு 8 வருஷமாக ஒன்றுமே காய்க்கவே இல்லை. அதனால் நாங்கள் தண்ணியே ஊற்றாமல் விட்டுட்டோம். இருந்தாலும் அதுவாக தானாக முளைச்சி வந்து திடீர்னு பயங்கரமாக பூத்து நிறைய காய் காய்க்குது. நாங்கள் டெய்லியும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா வந்து காய்க்கும், நல்லா வந்து பூக்கும், பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா இந்த லெமன்? ஆனால் அவ்வளோவா வந்து ட்ரீலே பழுக்க மாட்டேங்குது. ஸோ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு ஹைப்ரிட் மேங்கோ ட்ரீ. இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது பங்கனப்பள்ளி வெரைட்டி. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இதில் நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வச்சு ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகும். ஆனால் 3 இயர்ஸாக வந்து காய்ச்சிட்ருக்கு. 1-2 தான் காய்க்கும், இருந்தாலும் வந்துட்டு போக இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா வந்து காய்க்க ஆரம்பிக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டும் இதில். அதுவும் வந்து நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொடுக்கும். காய் வந்து இருக்குது கைஸ், கீழே வந்து இருக்கும். அதனால் வந்து வெயிட் தாங்க முடியாமல் செடியே கீழே இறங்கி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் இந்த மேங்கோவெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விட்டு. ஆனால் வந்துட்டு பழுக்கவே இல்லை. மரத்துலேயே பழுக்குன்னு பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ், இதோட என்னோடய வீடியோ முடிஞ்சு. இதுதான் என் கார்டனில் இருக்க ஃப்ரூட் ட்ரீஸோட டூர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.